நாம் இப்போது பார்க்க போகிற செக்ஷனோட பேர் கதை கேளு கதை கேளு எபிசோட் நம்பர் 2. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிளாஸில் மேக்ஸ் டீச்சர் வராததுனால அந்த கிளாஸை இங்கிலீஷ் டீச்சர் நடத்தலான்னு போகிறாரு. ஆனால் அந்த கிளாஸ் பசங்க இது மேக்ஸ் கிளாஸ், நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சரி, எனக்கு மேக்ஸ் தெரியும், நான் மேக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பசங்க நீங்கள் மேக்ஸும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால சரி, நான் எதுவுமே பண்ணல, நீங்கள் மேக்ஸும் இங்கிலீஷும் கலந்து ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 1 மணி நேரம் ஆகியும் யாரும் அந்த கட்டுரையை எழுதலை. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த கட்டுரையை எழுதுகிறாங்க. அது என்ன கட்டுரைன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலின்ற பொண்ணு ஒரு நாள் நாயோடு வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களாம். எதிரே வந்த ரோமியோ சினிமாவுக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாராம். நாயை எங்கே விட்டு போகிறது அப்படின்னு ஜூலி கேட்டப்போ ரோமியா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவகிட்ட இந்த நாயை வாங்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த நாய் ரோட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அப்புறமா 2 பேரும் ஜாலியாக சினிமாவுக்கு போனாங்களாம். போயிட்டு வரும்போது ஜூலி போலீஸ் ஸ்டேஷன் போய் நாயை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம். போலீஸ் நாயை கொடுத்துட்டாங்களாம். நாயை கொண்டு வந்து ஒப்படைச்சவங்களுக்காக அவங்க சன்மானம் கேட்டாங்களாம். ஜூலிக்கிட்டேருந்து $2 வாங்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ரோமியோ போயிட்டு அந்த $2 பரிசாக வாங்கிட்டாராம். கணக்கு சரியாக போச்சு அப்படின்னு அந்த சிறுமி எழுதுனாங்களாம். இதை பார்த்த அந்த டீச்சர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இந்த கதையை எழுதின அந்த சிறுமி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் உலக புகழ்பெற்ற வர்ஜீனியா உல்ஃப். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சின்ன வயசு அனுபவம் இருக்கான்னு நம்ம கமெண்ட்டில் ஞாபகமாக சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களில் ஒருத்தி. நன்றி, வணக்கம்.